சொல்லுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ம். செந்தில். இது முக்கியமா இன்னைக்கு நினைவு கூற வேண்டியது நம்ம இன்னைக்கு புதிய பித்தனோட நினைவு நாள். நினைவு நாளா பிறந்த நாளா? நினைவு நாளா? தமிழ்ல நினைவு நாள் நினைக்கிறேன். அதாவது வீடியோ ஆன் பண்ணிங்க. தமிழ்ல வீடியோ எப்படி ஆன் பண்றது? இது ஆப்ஷனே தெரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல. ஆப்ஷன் ஏன்டா இருக்கா? உங்ககிட்ட தான் இருக்கும். ஸ்பீக்குக்கு அதான் டச் பண்ணாதான் ஸ்பீக்குக்கு போகுது. சரி, நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், வருது. ம். கேக்கா? கேக்குது. யாரெல்லாம் இருக்காங்கன்னு காமிக்க முடியல, அந்த மோடே காமிக்க மாட்டேங்கய்யா. இப்ப காமிச்சு ஓகே. சரி சொல்லுங்க. அதாவது முக்கியமா நினைவு கூற வேண்டியது இன்னைக்கு புதிய பித்தனோட தினம். இது அவ வழக்கமா அப்போ உள்ள எழுத்தாளர்களோட இது நோக்கங்கள் அந்த இதெல்லாம் வேற இருக்கும்போது முதல்ல மேரி ஷெல்லியோட பிராங்கன்ஸ்டீன் மொழிபெயர்த்த இல்ல மறு ஆக்கம்னு சொன்னாரு. ஏன்னா அவரோட ஸ்டைல்ல அதை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஒரு புதிய பித்தனோட தவளைப்பாய்ச்சல் நடையில வந்திருக்கும் பிராங்கன்ஸ்டீனு. அந்த அந்த நினைவு நாள்ல ஒரு அறிவியல் புனை தன்னை களமா கொண்டு இருக்க ஒரு எழுத்தாளர் பேசாங்கிறது ஒரு பொருத்தமான இதா நினைக்கிறேன். ஜென்ரலா நம்மள்ட்ட அறிவியல் புனைங்கிறத இலக்கிய இதா ஏத்துக்கிறதுல முதல்ல கொஞ்சம் ஒரு தயக்கங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யதார்த்த வாழ்வு அனுபவம் அதைத்தான் எழுதுறது. இதாவது முதல்ல உள்ள காலகட்ட அதுல தான் சோதனை பண்ணி பார்த்துருக்கான். புதிய பத்தி நிறைய களங்கள் ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. அவரு நிறைய ஆலன்போ போவும் நிறைய மொழிபெயர்த்திருக்காரு. போல உள்ளதும் கிட்டத்தட்ட கோத்திக்கு டெல்ஸ் அதுவும் அறிவியல் புனை இதுல வரும். அவருக்கு கொஞ்சம் அதுல ஈர்ப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட இது இந்திய மிகை புனைவுகள்ல சட்டர் பண்றதுலதான் அவரோட இது இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே சீரியஸ் லிட்ரேச்சர் பகடி இதெல்லாம் எழுதியிருக்காங்களே தவிர யாருமே அறிவியல் பூனைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கல. இதுல நம்ம முக்கியமா நிறைவு போட வேண்டியது இணைய இதுல உண்மையிலே பாராட்டணும். அவங்க இந்த முன்னெடுப்பை ரொம்ப தீவிரமா நிகழ்த்தினாங்க. நம்ம இதுல அந்த இதுக்கான களங்கள் இலக்கிய ரீதியா யாருமே முன்னெடுக்காத போது இணைய இதழ் அதுக்காகவே நாங்க இதே இணைய இதுல தொடக்கி இருக்கோம். அதை நோக்கின ஒரு புனைவுகளை இது பண்ணாங்க. அவங்களோட இதுவும் நல்லா ஒரு லட்சிய வடிவமைப்பும் நல்லா இருந்தது. இந்த ஒரு டிராகனை பழக்குதல்னு இதுல நாங்க நம்ம டிராகனை பத்தியும் உள்ள ஒரு புனைவு தன்மையும் நம்ம லிட்ரேச்சருக்குள்ள வரணுங்கிறத தான் நம்ம நோக்கமா கொண்டிருக்கோம். இப்ப அறிவியல் புனைவுக்கு ஒரு களத்தை உருவாக்குனாங்க. அதுல நிறைய எழுத்தாளர்கள் உருவாகி வந்தாங்க. அதுல ஒருத்தரா இவர விஜயராவணன சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பேர் மின்னிதழ் பேர் அரு 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 பார்த்ததே இல்லையா? நான் பார்த்ததே இல்லையே. அவங்க நிறைய தொகுப்புகளை வெளியிட்டு இருக்காங்களே. அவங்களோட இது அறிவியல் புனை கதையில செலக்ட் பண்ணி தொகுப்புகளை எழுதியிருக்காங்க. ஜெயமோகன் கூட எழுதியிருக்காரு. பட் எல்லாரும் ஜெயமோகன் படிக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்குமே. அவரை ஒரு தொகுப்புக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவங்க அறிவியல் புனை போட்டி நடத்துறாங்க. ஒரு வருஷம் ஜெயமோகன் இருந்திருக்காரு, ஒரு வருஷம் சார் இருந்திருக்காரு, ஒரு வருஷம் யுவன் சந்திரசேகர் இருந்திருக்காரு, வேற யாரும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு எழுத்தாளரை வச்சு நடத்துறாங்க. அதுல அவர் தொகுத்த கதைகள் மூலமா அது கொஞ்சம் பெரிய கவனம் பெற்றது. அறிவியல் புனைவு மையமா வச்சு பேசும்போது இந்த இரட்டை எஸ் உங்களுக்கு எந்த விதத்துல அது ஒரு முக்கியமானதா இருக்கும்? எனக்கு அதுல முக்கியமான கதைனா என்றூல் சொல்லலாம். அது அந்த ஒரு ஒரு கர்ணனோட ஒரு இதையும் அறிவியல் இதையும் கரெக்டா ஒரு இது பண்ணிருக்க ஒரு காவிய தளத்திலேயே அது நிகழுது. அது அந்த இது எனக்கு ரொம்ப முக்கியமானதா பட்டது.
நான் ஒரு இப்ப நம்ம இது வெண்முரசை பத்தி சொல்லும்போது நம்ம நினைக்கக்கூடியது ஒரு மகாபாரத இப்படி ஒரு 1000 பக்கம் நாவலா கற்பனை பண்ணதுக்கு ஒரு பெரிய இது வேணும். அதே மாதிரி அறிவியல் பூனைய இவ்வளவு பெரிய ஒரு வெளியில ஒரு நிகழ்த்தின ஒரு கதைன்னு சொல்லலாம். ஒரு சிறுகதையா இருந்தாலுமே அதோட வீச்சு கொஞ்சம் அது கொண்டு அதோட கற்பனையோட வீச்சுங்கிறது ரொம்ப அபாரமானது. ஒரு ஒரு எதிர்காலத்துல ஒரு ரோபோக்களை தன்னுடைய சகாபா வச்சுக்கக்கூடிய ஒரு சமூகம், அந்த சமூகத்துல அவங்களுக்கும் உரையாடல அந்த உரையாடல் பின்னில அது மனித வாழ்க்கையோட சாராம்சத்தை தான் பேசுது. அதுல அந்த கர்ணனை அதுல ரெஸ்பான்ஸ் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கர்ணன் கர்ணனோட நீங்க ஒரு விஷயத்த? நான் அத அந்த மாதிரி அத சூரியனை பார்க்கல. கர்ப்பமா சூரியனை கர்ப்பமாக்குறதுல அந்த மகாபாரதத்தோட தாக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அதையும் தாண்டி இப்ப நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறது அல்லது இப்போ சமீபத்துல இஸ்ரோவோட சூரியனை ஆராயறதுக்கான முயற்சிகள்லாம் இருந்துச்சு. அதோட விளைவா கூட இருக்கலாம். இரண்டாவது, இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து திரும்ப திரும்ப நம்ம அது கூட டியூன் பண்ண அதுக்கு ஏற்றபடி அதோட விடைகளை வந்து மாத்துது இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ அந்த அது மேலும் மேலும் போக போக அதோட நுண்ணுணர்வு கூடி அந்த மனிதத்தன்மையை நோக்கி அது நகர்ந்து வரும்போது என்னவா இருக்கும் அப்படிங்கறதோட கற்பனையா அதை பார்த்தேன். அந்த விதத்துல எனக்கு இந்த அறிவியல் புனைங்கிறது அதோட தத்துவத்தோட கற்பனையா மட்டும் பார்க்காம தத்துவோட தன்மை ஒப்பிடும்போது அதோட இது ரொம்ப கூர்மையானது. அதாவது டெர்மினேட்டர் படம் ஏன்னா ஒரு அட்வென்ச்சர் படமா நான் பார்த்துட்டு வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாப்ல இப்படி ஒரு கற்பனைய ஏற்படுத்தணும். அதாவது அழிக்க முடியாத ஒரு விஷயம், இந்த பாலித்தீன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மனித இனத்துக்கு அச்சுறுத்தலா அழிக்க முடியாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ண எப்படி தூங்கலாம் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. டெர்மினேட்டர் நம்ம பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சர் படமா ஒரு இதா முதல்ல பார்த்தோம். அந்த இதுல அவர் ஒரு தத்துவார்த்தமா ஒரு கேள்வி வச்சோடனே அதோட முக்கியத்துவம், அந்த கற்பனையோட முக்கியத்துவம், ஒரு பிளாஸ்டிக் ஒரு பாலித்தீனோட அதை ஒப்பிடுற மாதிரி ஒரு ரோபோவோட தன்மையும் அதுல இது பண்ணும்போது ஒரு மனித இனத்துக்கு அது எவ்வளவு தூரம் ஒரு கடக்க முடியாத ஒரு கேள்வியா வந்து நிக்கி அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அந்த அறிவியல் புனையோட அழுத்தம் கூடுது. தத்துவார்த்த அதாவது இவரை சொல்லுவாங்க ஜூல்ஸ் வர்னையும் ஹெச்ஜி வெல்ஸையும் சொல்லும்போது ஜூல்ஸ் வர்னோட எல்லா கற்பனையுமே ஒரு கட்டத்துல சாத்தியமாயிட்டு. ஆனா அவரோட லிட்ரேச்சர் ஆகாது, வெல்ஸோட லிட்ரேச்சர். ஏன்னா அவரோட எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஒரு தத்துவ கேள்விதான் மட்டுமே. ஒரு கால தியானத்தை ஒருத்தன் ஏற்படுத்தினா என்ன எப்படி இருக்கும், ஒருத்தன் ஒரு சூப்பர் பவரை வான ஒரு ரேஸை கிரியேட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தத்துவ கேள்வியா அதான் அவரோட ஒரு கற்பனைகள் இருக்கும். அறிவியல் புனைவுல வந்து இந்த தத்துவார்த்த விசாரம் ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்லலாமா? ஆமா, அதாவது அறிவியல அதாவது நம்ம அப்ளைடு சயின்ஸ், நம்ம இது தத்துவ ரீதியான சயின்ஸ் ரெண்டு இருக்கு. நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்மளோட வாழ்க்கை சூழலும் நம்மளுக்கு இங்க உள்ள பயிற்றுவிக்கப்பட்ட கல்வி சூழலும் அப்ளைடு சயின்ஸை தாண்டி நம்ம சிந்திக்க தூண்டுறது இல்லை. ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ உள்ள தலைமுறை எழுத்தாளர்களுக்கு அதுக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கற்பனைய படைப்பை திங்க் பண்ணணும்னா அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் அவங்க சிந்திக்கும் தளத்துல அது உள்ள வந்திருக்கணும். இந்த மாதிரி இது அதனால முக்கியமா பார்க்கக்கூடியது அந்த அறிவியல் புனைய இவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு சிறுகதையா எழுதுறதுக்கு ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு தோன்றிருக்கு. அது ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிட்ரேச்சர்ல நம்ம அதுக்கு ஆழமான ஒரு விஷயங்கள் அறிவியல் புனையில முடி வந்தல இவரோட செயலம் பார்த்தா ஒரு சின்ன பகுதியோட தான் இருக்கும். அதிகமா நம்ம இங்க இது பண்ணது அதாவது ஒரு உலக அழிவுக்கு பின்னாடி உள்ள எச்சங்கள் அதுல சில இது சுஜாதாவோட சில இது கொஞ்சம் பல சிறுகதைகள் வந்திருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு ஒரு வியப்பு, ஒரு பகடி, அதை தாண்டி அதுல ரொம்ப நேரம் ஒரு இலக்கிய ரீதியான கதைகளை இது பண்ண முடியும். சுஜாதாவோட முதல்ல ஆரம்பம் சுஜாதான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரோட அந்த ஒரு சூரியனை சந்திக்க உலக அழிவு நடந்ததுக்கு அப்புறம் பூமிக்கு கீழே எல்லா மனிதனமும் இருக்கும், சூரியனை பார்க்கறதுக்காண்டி ஒரு பையன் மேல போவான். அந்த ஒரு கதை மட்டும்தான் இப்ப எடுத்தோம்னா ஒரு இலக்கிய தரமான கதையில வந்து உட்காரும்.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வியப்பு, ஒரு எதிர்கால வாழ்க்கையை நோக்கின ஒரு வியப்பு, அது ஒண்ணு ஒரு பகடி, அதுலயே முடிஞ்சிடும். தத்துவார்த்த கேள்வின்னா ரெண்டு ரெண்டு மூணு இந்த மாதிரி அமையக்கூடிய கதை மிச்செல்லாம் ஒரு 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 கிளர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்தோட கிளர்ச்சி ஏற்படும். நம்ம அந்த காலத்துல ஒரு செல்போனுங்கிறது கண்டுபிடிக்காத ஒரு காலத்துல செல்போனை ஒரு செல்வ ஒரு ஒரு காஞ்சிரையோட ஒரு பேசும் வசதியை ஒரு திங்க் பண்ணா ஏற்பட எடுத்தக்கூடிய சூழ்சோர்னு சொல்லுவாங்களா, இது நீர்மூழ்கி கப்பல், இது நிலவு உள்ள பயணம், ராக்கெட்டு, இதெல்லாம் திங்க் பண்ணாரு. அதோட ஒரு வியப்பு தன்மையோட முடிஞ்சோம்னா அதுக்கு இலக்கிய ரீதியான மதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதனத்தோட ஆதாரமான கேள்விகள் இருக்கலாம், அது அறிவியலோட தத்துவத்தோட நீட்டிச்சு ஒரு ஒரு கேள்வியை எழுப்பும் போதுதான் அதுக்கு ஆழமான ஒரு இலக்கிய பின்னணி கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கீங்க? கண்டிப்பா அது ஒரு முக்கியமான அம்சம் தான். ரெண்டாவது அதை வந்து தத்துவார்த்த கேள்விக்கிறத விட ஒரு கண்டெம்பரரி உதாரணத்துக்கு இதுல முதல் கதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ராசிசம் இருக்கு இல்லையா, அதாவது பாசிசத்தோட இத வந்து நம்ம அந்த முதல் கதையில வந்து முதல் கதையா கதை, அதாவது புகைப்படங்கள் எல்லாம் ஒளிக்க சொல்லி அது கதை பேர் அது அருமையான ஒரு கதை. அருமையான கதை அது. நீங்க இந்த பாசிசத்தோட எதிர்கொள்ற மனிதனோட உள்ள அவசத்தை வந்து ஒரு உக்கிரமா வெளிப்படுத்துற ஒன்னாதான் நான் அதை பார்த்தேன். அதான் ஒரு 1984 அளவுக்கு மாதிரி அது மாதிரியான இது. அப்போ நம்ம அனுபவிக்கிறது அந்த உள்ள ஒரு எழுத்தாளனுக்குள்ள இருக்கிற அந்த சென்சிட்டிவிட்டிய எந்த அளவு பயன்படுத்தி அதை ஒரு புனைவா மாத்துறானோ அது ஒரு சிறந்த இதா மாறும். அதுல நம்ம தத்துவார்த்த கேள்விக்கான அவசியம் அது தத்துவார்த்தமா இருக்கலாம். தத்துவார்த்த கேள்வி அதான் சொல்லுவேன். அதாவது வாழ்வியலோட அந்த மிகை புனைவை இணைக்கும் போது ஒரு அபாரமான ஒரு வெளிப்பாடு, ஒரு நிகழ்ச்சி வெளிப்பாடு கிடைக்குது. இந்த நம்ம வழக்கமான ஒரு அறிவியல் புனைக்கு மத்தியில அறிவியல் புனை இந்த தொகுப்புல நீங்க சொன்ன அளவுக்கு நான் தத்துவார்த்தம்னு அதை எதையுமே பார்க்கல, எக்ஸப்ட் அந்த கதை இருக்கு இல்லையா இரட்டை இயேசு வரக்கூடிய அது மட்டும்தான் ஒரு சிம்பாலிக்கா இருந்துச்சு. அது ஒரு பொய்டிக் சொல்லலாம். அது புராணாவை கொண்டு வந்த ஒரு அற்புதமான ஒரு கதை சொல்றேன். வேற எதுவுமே இந்த கொரோனா இஷ்யூவை இவ்வளவு இதா வந்து பேசவே இல்லை. இந்த ஒரு கதை வந்து அந்த ஒரு முக்கியமான படைப்பா இருக்கு. ஆமா 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 மரணத்தையும் வாழ்வியலையும் இணைச்ச கேள்வி. ஆமா அது சொல்றது. இப்போ நம்ம ஆரம்பத்துல இந்த இஷ்யூல என்ன பார்த்தோம், சைனால இருந்துதான் பரவுச்சு அல்லது அத மனித இனத்தை வந்து மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னோம். யாரோ ஒரு மனிதனை வந்து அதுக்கு பிளேம் பண்றோம் அல்லது அவன் அதுக்கு பொறுப்பெடுத்துட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் இது சார்ந்து ஒரு அவருக்குள்ள ஓடி இருக்குல்ல ஒரு எழுத்தாளனுக்குள்ள ஓட போய் தானே வந்து இப்படி ஒரு வெளிப்படும். அந்த விதத்துல இரட்டை இயேசு ஒரு முக்கியமான கதை. நீங்க சொன்ன ரெண்டாவது கதையாது சூரியனை தேடி போறது ஞாபகம் இல்ல அகாலமா. அப்புறம் அந்த கண்ணாடியில இருந்து அந்த கண்ணாடிக்குள்ள அந்த ஒரு எனக்கு அது நல்ல கதையா தோணல. மெயினா என்னன்னா வீட்டுக்கு போறாங்க, ஆள் மறைஞ்சு போறாங்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு டூல் எடுத்துக்கலாம். இந்த கண்ணாடியை வச்சு ஏகப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் மூவிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம அதை உங்களுக்கு எந்த வித்தியாசமான அனுபவத்தையும் கொடுக்கல. அது ஒரு வகையில எதிர்பார்க்கக்கூடிய இதாத்தான் இருந்தது. அதனால எனக்கு அது பெருசா இது பண்ண. ஆனா அதுலயும் ஒண்ணு முக்கியமானது என்னன்னா இந்த பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையில இருந்து மொத்தமா வந்து ஒரு ஓஞ்சி போற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அதுக்கான கற்பனை அதுல இருக்கு. அதற்கான தேடலை வந்து ஐடி பீப்புள் எல்லாம் ஏன் வந்து விட்டுட்டு திடீர்னு இதுக்கு வரான் அல்லது விவசாயம் பார்க்க போல வேற ஏதோ ஒரு சாமானிய ஒரு தொழிலுக்கு வரான், மூளையை பயன்படுத்தாத ஒரு உடல் உழைப்பு உள்ள இந்த மாதிரி இதுக்கு ஏன் வராங்கிறது பின்னாடி இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. அதை நம்ம கவனிக்கலாம்.
வந்து தங்கப்பெண் நல்லாதான் இருந்தது கடைசி கதை. அது ஒரு வித்தியாசமா அந்த தொகுப்புல ஆஹ், அதாவது மத்த அறிவியல் புனைவோட பார்க்கும்போது அது அந்த பொண்ணையும் அவன் ஒரு மீனா பாக்குறாங்கிறத தாண்டி அது ஒரு முழுக்கவே ஒரு வித்தியாசமான பிளாட்ஃபார்ம் தொகுப்பு. ஆஹ், ஈஸ்வரன் சொல்லுங்க பாலா. நீங்க சொல்லுங்க. இது என்னன்னா, போன வாரம் போட்டிருந்தீங்க. நான் தான் மெனக்கிட்டு இதை படிச்சுட்டு அடுத்த வாரம் பேசுவேன். அது தேடும்போது தெரிஞ்சது புத்தகம் பூரா நண்பர்கள்ட்ட இருக்கு போல கலெக்ட் பண்ண முடியல என்னால. என்னால ரீகால் பண்ணவும் முடியல. ஆனா ரெட்டையர்ஸ் மட்டும் இருந்துச்சு. நீங்க நான் இப்ப இடையில கொஞ்சம் டெக்னிக்கல் டீப் அதனால இடையில தான் கேட்க ஆரம்பிச்சேன். நீங்க நிலக்காடு, பசுமை பச்சை அமையெல்லாம் பேசிட்டீங்களா? இல்ல இப்பதான் ஆரம்பிச்சு. பேசல பேசல. அப்படியா? ஒண்ணும் இல்ல. என்கிட்ட கையில ரெட்டையர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனாலும் நீங்க எனக்கு ரொம்ப சரியா ஆரம்பிச்ச மாதிரி தோணுது. ஏன்னா அவருடைய நான் 3 புத்தகமே படிச்சிருக்கேன். நிழற்காடு வந்த புத்தகம் படிச்சிருக்கேன். அது இந்த ரிட்டையர்ஸ் அளவுக்கு வந்து ஒரு திருப்தியான தொகுப்பு இல்லைன்னா கூட, ஆனா இவர்கிட்ட ஒரு சிறப்பான தொகுப்பு வர்றதுக்கு உண்டான சமிக்கைகள் உள்ள ஒரு தொகுப்பா தான் எனக்கு பட்டுச்சு. இந்த நிழற்காடு நிழற்காடுகள் அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப வந்து அமைச்சூரா ஒரு கதை இருக்கும். ஃபர்ஸ்ட் கதை அது படிச்சா நமக்கு அடுத்த நான் 3 கதைகள் படிச்சேன். 3மே ரொம்ப அமைச்சூரா தான் இருந்துச்சு. அது 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 படிச்சு நம்ம அடுத்த கதைக்கு போகிறதுக்கே யோசனையா தான் இருக்கும். ஆனா வந்து சரி இந்த பையன் கொஞ்சம் புதுசா இருக்கான் கவனிக்கலாம்னு எல்லாரும் சொல்லும் போது நம்ம படிக்கும் போது அடுத்தடுத்த கதைகள் வந்து கொஞ்சம் பெட்டரா ஆயிட்டு இருக்கும். அந்த தொகுப்பு திட்டமிட்டு செய்யப்பட்டுதான்னு தெரியல. ஏன்னா 2வது கதை வந்து போர் பற்றின ஒரு கதை ஒண்ணு இருக்கும். அதுல நம்ம அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதையா இருந்தா கூட அது அவர் சொல்லக்கூடிய களம் ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஒரு பிணப்பெட்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஒரு குடும்பம் அந்த குடும்பம் பிணப்பெட்டிக்குள்ள இருக்கும்போது இருக்கக்கூடிய நெருக்கடி இருக்குல்ல, அதை அக நெருக்கடியா மாத்தி ஒரு துணைவுல இந்த முத கதை தந்தவரா இவரு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த 2வது கதை. அப்படி ஒவ்வொரு கதையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இது இருக்கே அப்படிங்கும்போது கடைசி மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க ஈஸ்வரன் சார். மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. கால் வந்துச்சு, அதை கட் பண்ணி விட்டாங்க. இதாவது அதுல உரையாடும் காளி கோப்பைகள்னு ஒரு கதை இருக்கும். அது கொஞ்சம் அந்த தொகுப்புல ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னா ஒரு ஜப்பான்ல இருக்கிற அந்த பியூஜி மலைக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு ஓவியர்களும் நண்பர்களுக்குமான ஒரு கதையா இருக்கும். அந்த கதை வந்து என்னன்னா அதான் அந்த தொகுப்புல கடைசி கதை. அப்புறம் அதுக்கு தொகுப்பு கடந்து வரும்போது அந்த கதை கொடுக்குற நம்பிக்கை வந்து இவர் இன்னும் அடுத்து தரக்கூடிய தொகுப்புல இதோட பெட்டரா தருவாருங்கிற நம்பிக்கையை தந்த தொகுப்பா நான் அந்த தொகுப்பை பாக்குறேன். ஏன்னா அந்த மொத்த கதையை என்னால ரீகால் பண்ண முடியல, இந்த படிக்க முடியாது, ரொம்ப முன்னாடி படிச்சதுனால. அதுல சில கதைகள் வந்து கல்கட்டால ஒரு பையனை பத்தின ஒரு கதை ஒன்று வரும். அப்புறம் மகன் தொலைஞ்சு போன ஒரு அப்பா அம்மா, வயதான அப்பா அம்மா பத்தின ஒரு கதை வரும். அந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா கதை முடிஞ்சதுக்கு அப்புறமும் விளக்குறதுக்காக இது ஒரு வாசகருக்கு விளங்காம பெருமாவுக்காக எக்ஸ்ட்ராலாம் எழுதியிருப்பாரு. இதை நான் அவர்கிட்ட நேரடியாவே சொன்னேன். ஆனா அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆமாங்க எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு, அதனால வச்சோம். அந்த முத கதை ஏன் வச்சீங்கன்னா எனக்கே விருப்பம் இல்லை, இருந்தாலும் அந்த பதிப்பகத்தோட உரிமையாளர் சொன்னதாகவும் முதல்ல கதையை வைங்க, ஃபர்ஸ்டே அதிர்ச்சியான இதெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது அவர் ஏதோ சொன்னதாகவும் அப்படி ஆனா அது கம்போஸே அப்படிதான் இருந்துச்சு. ஒவ்வொரு கதையும் அதோட கொஞ்சம் பற்றா இருந்துச்சு. நமக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமானா, ஆனா இந்த ஆள்கிட்ட இருந்து ஒரு நல்ல கதை வரும்னு எதிர்பார்க்கும்போது ரெட்டையர்ஸ் மிகப்பெரிய பாய்ச்சலா தான் நான் பாக்குறேன். அந்த நிழற்காடுல இருந்து பார்க்கும்போது ரெட்டையர்ஸ்ல இருக்கக்கூடிய 6 கதைகளும் இன்னைக்கு கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, ஒரு இருத்தலியல் சார்ந்தது, அடையாளம் சார்ந்தது, ஒருத்தருக்கு முக்கியமா இருக்கக்கூடியது இன்னொருத்தருக்கு தேவையே இல்லைன்னு யோசிக்கக்கூடிய ஒரு கால சூழல் இருக்குல்ல. இந்த புகைப்படத்தை பத்தி பாலா அடிக்கடி சொல்லிட்டு அந்த அகாலங்கிற சிறுகதை, இந்த புகைப்படத்தை அழிக்கிறது, புத்தகத்தை அழிக்கிறது, அப்படி ஒன்னொன்னா அந்த எரேஸ் பண்ணும்போது எல்லாரும் வந்து ஐயோ இது ஒரு பெரிய இது, அப்படி செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, வரலாற்றை இழந்துருவோம், வரலாற்று நினைவில்லாத மனிதன் இயந்திரத்துக்கு சமம் அப்படின்லாம் குதிக்கும் போது அதுக்கு எதிரான மனநிலை அந்த கேரக்டர் பேசும். என் வரலாறுனா என்னப்பா, வழிநடுக வந்து அழித்தொழிப்பும் ரத்த கரையும் படிச்ச போரும் தானே இருக்குது, அதை தாண்டி வரலாறுங்கிறது இருக்கு. இன்னொன்னு வரலாறுங்கிறது எழுதக்கூடிய பேனாவை பொறுத்தும் இருக்குது அப்படிங்கும் போது எல்லா கதவும் அடைச்சிட்டு இருக்கும்போது அதுல வாசல்ல முட்டிட்டு துறதுக்காக நின்ன ஒரு இனத்தை பத்தி அந்த வரலாறு என்ன பேசுச்சுங்கிற கேள்வியை ரைஸ் பண்ணுவான். அப்போ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு முக்கியமா முக்கியம் இல்ல ரொம்ப முக்கியம் அது தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய வரலாறு இன்னொரு சாராருக்கு இது அழித்தொழிச்சா நல்லது, இந்த சிந்தனையே தேவையில்லை, இது இல்லாம இருந்தாதான் இந்த இனம் மேல ஏறி வர முடியுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஒரு பிரச்சனைக்கு உண்டான 2 பக்கங்கள். நம்ம என்னதான் கண்ணு வச்சு போனா அப்பதான் 180 டிகிரி பின்னால திரும்பணும், இல்ல பின்னால இருக்கிற யாராவது சொல்லணும். அந்த மாதிரி விஷயம்
சார் மைக் மைக். இல்ல கால் வந்துட்டு ஒரு முரண், அந்த முரணை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயமா கொஞ்சம் ஓரளவு எடுத்து போகல. இந்த இந்த தொகுப்புல ரெட்டையர்ஸ்ல உள்ள கதையே ஆரறிஞர் உற்றன கண்ணுன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அந்த கதை பண்ணக்கூடிய டீல் வந்து அகதிகள். அகதிகளுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாரு. அஹ் கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட்டி கிழக்கு ஜெர்மனில இருந்து மேற்கு ஜெர்மனிக்கு வந்தாலே ஒருத்தன் அகதி தான். அகதிங்கிறது வந்து எப்போதுமே ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல. எந்த நிலப்பகுதி சார்ந்தவன் இன்னொரு நிலப்பகுதி போது எப்போ அவன் அகதியா மாறுவாங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியல. இன்னைக்கு நம்ம ஒரே தேசத்துல இருந்தா கூட சில நிலைமையை யோசிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய நினைப்பு என்ன வருதுன்னா, சொந்த நாட்டே நம்ம அகதியா தான் இருக்குமோங்கிற நினைப்புலாம் இருக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குதான் செய்யுது. இந்த அகதியா டீல் பண்ண விஷயத்துல அவன் சொல்லக்கூடிய கதை ஒரு 6000 வருஷம் பழமையான குருதி சினத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு செழுமை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி பார்க்கும்போது அங்க அந்த குருதி சினத்துல படிச்சவங்களே ரொம்ப கம்மியான பேர் இருப்பாங்க. அதுல பெண்கள் ரொம்ப சொற்பமா இருப்பாங்க. அப்ப அந்த வீட்டுல அவர் ஒரு சின்ன நூலகம் வச்சிருப்பாரு. நூலகம் வச்சிருக்கிறதே வந்து பெரிய தண்டனைக்குரிய குற்றமாலாம் பார்க்கப்படும். அப்போ ஒரு அறிவுல நாகரிகத்துல செழுமையா இருந்த சமூகம் பின்னால இப்படி மாறதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறது, இவர் வந்து ஒவ்வொரு நிலம், அதாவது ஒரு அரேபிய நிலத்துல ஒரு கதை, இல்ல ஒரு யூரோப் நிலத்துல ஒரு கதை, இல்ல வேற எங்கேயோ சொன்னா கூட அது உலகம் முழுமைக்கும் பொதுமையா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டா இருக்கு. இப்போ இன்னைக்கு கான்டெம்பரரியா பார்க்கும்போது ஒரு நிலத்துக்கு சார்ந்ததாக தெரியல. ஏன்னா அதே பிரச்சனை இங்கேயும் இருக்கு. நமக்கு ஒரு பெரிய செழுமையான வரலாறு இருந்திருக்கு, நாகரிகம் இருந்திருக்கு, இலக்கியம் இருந்திருக்கும் போது இடையில என்ன நடந்துச்சு, நம்ம ஏன் இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியில இறங்கணுங்கிறது இது நமக்கு மட்டும் இல்ல, எங்கெல்லாம் இந்த ஒரு செழுமையான நாகரிகம் உருவாச்சோ அங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு அதுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது ஒரு நேரேஷன். அதுல அது அவர் ஒரு நிறம், கலர் பெருசா, அதாவது ஒரு வண்ணங்களே வந்து அறிவு செய்யக்கூடிய ஜித்து வேலை தான். அப்படி பார்க்கும்போது ஈராக்கோட கொடியும் ஜெர்மனோட கொடியும் ஒரே நிறமா தான், ஒரே நிறமா தெரியுது எனக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு 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 அதை டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அவர் ஏற்கனவே வந்து வேலை நிமித்தமாக சில சில நாடுகளுக்கு போனா கூட அங்க உள்ள பிரச்சனைகளை உலகத்துக்கு பொதுமையான ஒரு விஷயமா எடுத்து அதை பிக்ஸ் பண்ற விஷயத்துல இவர் ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அவருடைய மொழியும் வந்து நிழற்காட்டுல இருந்து இதுல கொஞ்சம் கூர்மை அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய உரையாடல் கூட ரொம்ப வளவளன்னு இல்லாம அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தொகுப்பு ரொம்ப முக்கியமான தொகுப்பா இருக்கும். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த அகதியை பத்தி பேசுற கதையா இருக்கட்டும், இல்ல அகாலம் சொல்லக்கூடிய அந்த புகைப்படம், அது வந்து நீங்க சும்மா 1984 இல்ல நாம இப்போ இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வரலாற்றை மாத்தி எழுதக்கூடிய ஒரு விஷயமோ, இல்ல புராணமா இல்லாத விஷயத்தை தேடுறதுக்காக அரசாங்கமே செய்யக்கூடிய செலவுகளை பத்தியோ நம்ம யோசிக்கிற மாதிரி அது ஒரு அகாலங்கிறது முக்கியமான ஒரு கதையா தான் இருக்கு. ரெட்டையேசு நீங்க சொன்னீங்க கொரோனா காலத்துக்கு முறை அது தத்துவார்த்த ரீதியா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தத்துவார்த்த ரீதி தத்துவம் பத்தி பெருசா எனக்கு ஒரு புரிதல் இல்ல. ஆனா அது ஒரு முரண் இருக்குல்ல, ஒரு மரணம், அது 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 கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீலு, அது 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 ஏன் ஒரு சொந்த நிலத்துக்கு ஒரு தேடி போறான், ஏன் அடையாளம் அடையாளம் இல்லாம போறதை பத்தின இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கலாமா சார். எல்லாருமே ஏதோ ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அடையாளம் இல்லாம எங்கேயோ ஒரு ஒரு பறவை மாதிரியோ ஒரு விலங்கு மாதிரியோ எங்கேயோ நம்ம மறைஞ்சு போனா என்ன ஆயிரும், ஏன் அந்த பதட்டம் மனுஷனுக்கு மட்டும் இருக்குன்னு தெரியல. ஏன் எங்கேயாவது நம்ம ஆள் இல்லாத இடத்துல நம்ம இறந்து போனா என்ன ஆக போகுது, அதுக்கப்புறமும் அந்த உலகம் இயங்கிட்டு தான் இருக்கும், எங்க மரணவங்க தான் அது இயங்கிட்டு தான் இருக்க போகுது. அந்த பெயின் யாருக்கு இருக்கும் என்னங்கிறது தெரியல. அந்த அது 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 எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. அதை டீல் பண்ணக்கூடிய ரெட்டையர்ஸா இருக்கும், என்ரூல் அப்படிங்கிற அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த கடைசி 3 கதையுமே எனக்கு இவத்த இதுதான் இவரோட ஜானரோ எனக்கு செலவுக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் என்ரூல் சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கட்டும், அந்த தங்கமீன் இருக்கட்டும், ஒரு போரை வந்து ஒரு அதையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி ஏரியாக்குள்ள போய் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஆப்டா வருது. அது அதுலயும் அவருடைய அரசியல் சொல்லிட்டு போறாரு. அந்த கடைசியில அந்த கதை தங்கமீன்கள் கதை முடியும் போது பாத்தீங்கன்னா 2 துப்பாக்கி இருக்கும், மாறி மாறி எது நம்ம துப்பாக்கின்னு தெரியாது. ஆனா 2மே மேடு ஒரே கம்பெனி தான். அப்போ இந்த இந்த நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு அரசியலையும் அவர் சொல்லிட்டு போறாரு. அதை எப்படி இந்த உலகம் எப்படி மாறுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இவன் ஒரு போராளி ஒரு பக்கம் இருக்கான்னா, ராணுவத்தில் இருக்கவங்க கூட இந்த போராட்டத்துக்கு எதிரானவர்கள் இல்ல. அவனோட நெருக்கடி ஒண்ணு இருக்குது. அவன் என்னதுக்காக அங்க இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்துல அதெல்லாம் டீல் பண்ற விஷயம். ஒரு மேஜிக் ரியலிசம் அந்த என்ரோலுக்கும் தங்கமீன்களுக்கும் இடையில ஒரு கதை வந்துச்சு. நீங்க பாலா கூட கண்ணாடி வச்சு நிறைய கதைகள் வந்துட்டு அப்படின்னு சொன்னாப்ப, ஆனா அதுல எனக்கு என்னவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ரொம்ப பரபரப்பான வாழ்க்கை தான். ஆனா அந்த பரபரப்பான வாழ்க்கையில இருந்து நீங்க ஒரு கடவுளை கூட ஒரு அமைதியான வாழ்க்கையில இருந்தா ஒரு பெரிய பதட்டம் வந்து நீங்க விரும்புறது எல்லாமே இந்த பரபரப்புல இருந்து ஒதுங்கி ஒரு அமைதியான ஒரு சலனம் இல்லாத ஒரு லைஃப்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆட்கள் கூட
அந்த லைஃப் வாய்க்கப்பட்டா பதட்டமாயிடுறாங்க. அங்கேருந்து எப்படியாவது மறுபடியும் இதுல குதிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இந்த முரண் இருக்குல்ல, இது 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 அவரு அங்க ஊரா சுத்துனனால இல்லையா தெரியல. இல்ல நமக்குமே இது தோணும். எங்கேயோ ஒரு இடத்துல இவ்வளவு ஏன் பரபரப்பா இருக்குன்னா, நான் அமைதியான இடத்துல வந்து விட்டா அங்கேருந்து நம்மளால 2 நாள் 3 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது எனக்கு. மறுபடியும் இந்த பரபரப்புல வரணும்னு தான் ஆசைப்படுறோம். இல்ல அத டீல் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்குது. அந்த வகையில ரெட்டை இயேசு வந்து நிழற்காடுகள விட ஒரு படி முன்னாலயும், நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தொகுப்பாவும், இன்னும் இவர்ட்டேருந்து இந்த மாரி முக்கியமான ஒரு தொகுப்புகள எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுப்பாவும் இது மாறியிருக்கு. கல்வி ரீதியாவும் அவர் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காருன்னே நான் நினைக்கிறேன். பச்சை ஆமைகள் இன்னொன்னு அவர்ட்ட ஒரு 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 நல்ல விஷயமா பார்க்குறேன்னா, ஒரு ஃபோக் டேல வந்து ஒரு கதையா மாத்துறது இருக்குல்ல. அது சர்வதேச ஒரு நிலத்துல வச்சுக்கிட்டு, அங்க இருக்க ஒரு ஃபோக் டேல உலகம் மொத்தத்துக்குமான வாழ்வியல் நெருக்கடியை சார்ந்து பேசக்கூடிய ஒரு கதையா விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு திறன் அவர்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பச்சை ஆமைகள் அந்த வகையில வந்து நிலத்தை விட்டு கண்டிப்பாகவோ, இல்ல ஒரு சமூகம் வந்து ஒரு பக்கத்துல இருக்கும் ஒரு இப்படி வச்சுக்கோங்க. ஒரு நெய்தல் நிலத்திலயும் இருக்கு, ஒரு மருத நிலத்திலயும் இருக்கு. மருத நிலத்தில ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு வளர்ச்சி, இல்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அது நல்லதா, கெட்டதாங்கிறது 2வது விஷயம். ஆனா, அது குடுக்கக்கூடிய வாய்ப்புகள், அதோட அது அது குடுக்கக்கூடிய என்ன சொல்ல கேளிக்கைகள், அது நெய்தல் நிலத்துக்கு அவ்வளவு கிடைக்குமான்னா, அது பெரிய ஏக்கமா மாறும். அப்ப அங்க இருக்கவன் ஆட்டோமேட்டிக்கா இது இங்க விட்டு ஒரு ஒரு சேஃபான இடத்துக்கு போனா கூட, அவன் என்னவா யோசிப்பான்? இல்ல அவன் அந்த இடத்துக்கு ஃபிட் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இல்ல இழக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, இப்போ அந்த பச்சையாமை கதை ஒரு நாவல். அது ஏற்கனவே அவர் வந்து இந்த உலக குறுங்கதை ஏதோ ஒண்ணுக்கு அனுப்புனார் போல இருக்கு. கடைசி ரவுண்ட் வரைக்கும் போயிட்டு தான் ரிட்டர்ன் வந்து அது பெருசா எனக்கு திருப்தி தந்துச்சான்னா இல்ல. ஆனா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபோக் டேல வச்சுக்கிட்டு, அது ஒரு நாவலா விரிவடையக்கூடிய அளவுக்கு பார்க்கறது பரவாயில்ல. இதே மாதிரி எப்படி நிழற்காடுலேருந்து ஒரு ரெட்டை இயேசுங்கிற ஒரு சிறு தொகுப்பு ஒரு பிரமாதமா ஒரு வளர்ச்சி இருந்திருக்கு. அதே மாதிரி பச்சையம்மை மாதிரி ஒரு ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஒரு பெரிய நாவல், ஒரு நல்ல இடமா தர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். விஜயராகவன் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு எழுத்தாளரா எனக்கு தெரிகிறார். பல கேட்கலையே. மைக் மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஆ எனக்கு இந்த பச்சை ஆமை கதைக்கும் அகாலம் சிறுகதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா தோணுச்சு. இப்போ வந்து ஏற்கனவே அன்னைக்கு நம்ம பேசும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். பச்சை ஆமையில வந்து அவனோட நிலத்தை விட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு காரணம், அவன் இருந்தது ஒரு வகையில நம்ம லோக்கலா பேசுனா ஒரு சேரி பகுதி மாதிரி. அந்த பகுதியில இருந்து தன்னோட அடையாளத்தை மறக்கவும் மாத்தவும் விரும்புறான். கிட்டத்தட்ட பாலியம் வந்து அவனுக்கு ஒரு ஆஹ் ஒரு அதாவது விரும்பத்தகாததா, அவனுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கறதா இருக்குது. அவன் அந்த அடையாளத்தை மறக்க விரும்புறான். அதனாலதான் அவன் திரும்ப ஒரு தாத்தாவானதுக்கு அப்புறம் திரும்ப பேத்தி கூட்டு போனாலும், சாரி பொண்ணு கூட்டு போனாலும் அவன் அங்க போறதுக்கு விரும்புறது இல்லை. அதை எக்காரணம் கொண்டு தவிர்க்கிறதுக்கு தான் அவன் முயற்சிக்கிறான். அது ஒண்ணு. அகாலம்ல பாத்தீங்கன்னாலும் இதேதான். அந்த ஒரு பழச எல்லாத்தையும் மறக்கலாங்கும் போது அவனுக்கு சந்தோஷம் வருது. ஏன்னா அவனுக்கு அடையாளம் எல்லாமே மறந்துடலாம். தான் யாரு என்னங்கிற பின்னாடி இருக்கிற வரலாறை மறந்துட்டோம்னா ஒரு சமநிலை, ஒரு சமூக நீதியை இது மூலமா அடைய முடியும் அப்படின்றது அவனோட ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனாலும் அவனும் கடைசியில அந்த கதை எப்படி முடியுதுன்னா, அவன் ஒரு அன்புக்கு இயங்கக்கூடிய ஆளாத்தான் இருக்கான். இதுவும் ஒரு சரியான தீர்வு தராதுங்கிறது அவனுக்கு புரியுது. இந்த 2 கதையும் எனக்கு இன்னொரு ஒரு அதாவது இங்கிலாந்து ரைட்டர் ஒரு பிளாக் விமன் எழுதுனது, பிளாக் ஃபெமினிசம் பத்தி. அந்த கதையும் என்ன பேசுதுன்னா, பெண்ணிய விடுதலை பேசுது. அதுல ஒரு முன்வைக்கிற கருத்து என்னவா இருக்குன்னா, பால் இல்லாத ஒரு சமூகத்தை வந்து முன்வைக்குது. ஆண் பெண்ற பால் இது பேதம் போய் இந்த 2 பாலுமே இல்லாத 3ஆம் பாலினம் சொல்றோம் இல்லையா, அந்த நிலைய வந்து அடையணும் அப்படிங்கிறத ஒரு இதா வைக்குது. அது எந்த அளவு சாத்தியம் தெரியல. நான் அதை பின்னாடி விவரிச்சு சொல்றேன். பட் மெயினா சொல்ல வர்ற விஷயம், அந்த பாகுபாடை மறக்கிறதுக்கு முக்கியமான வழி இந்த அடையாளங்களை மறுக்கிறதுன்ற தளத்தை கொண்டு போறது. அந்த இது எந்த அளவுக்கு சரியான முடிவா இருக்கும்னு தெரியல. மறுத்துட்டு ஒரு சமநிலையை எய்தரலாங்கிறது வந்து சாத்தியமானு எனக்கு தெரியல.
எனக்கும் தெரியல. உன்னோட அடையாளத்தோட அடுத்த அடையாளத்தையும் ஏத்துக்கிறது மூலம் தான் ஒரு நல்ல சமூகமா இருக்க முடியுமே தவிர, எல்லா சமூகத்தையும் எல்லாமே அடையாளமற்று போயிட்டு, அது ஒண்ணு போல இருக்குங்கிறதுல எப்படி அதுல ஒண்ணுமே இல்ல. குடுக்கறதுக்கோ, வாங்குறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. நான் என்னோட அடையாளத்தையும், உன்னோட அடையாளத்தையும் இல்ல என்னோட சுப்பீரியரா எதுவும் இல்லாம, உன்னோட அடையாளத்தையும் நான் ஏத்துக்கிறதும், புரிஞ்சுக்கிறதும் தான் ஒரு சரியான சமூகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்குண்டான இல்ல மேபி ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம்னு கூட வைக்கலாம்ல. இப்ப நம்ம புதுசா இன்னொரு அடையாளங்கள உருவாக்க தொடங்கலாம்ல. பழச விட்டுட்டு. இப்ப மறுபடியும் பிரச்சனை அதுதான். அந்த ஒரு தேசம், ஒரு தேர்தல் மாதிரி ஒண்ணு அப்படின்னாலே சிக்கல் தான். நீங்க இந்த ஒரு மல்டி இதுக்குள்ளதான் நீங்க எப்படி ஒரு மேம்பட்ட சமூகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியத விட, எல்லாம் ஒண்ணுங்கிறது வந்து அது எப்படி சாத்தியம் இல்ல. எல்லாம் ஒண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. எல்லாம் பல அடையாளங்களுக்குள்ள எப்படி உங்களுக்கு சுமூகமா, இணக்கமா இருக்க முடியுங்கிறது தான் கேள்வி. அதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கணுமே தவிர, மொத்தமா எல்லாம் அழிஞ்சு ஒண்ணு போல ஆயிட்டு அப்படின்னா, அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே வேலைக்கு அதுல. அதுல சரியா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு அ அடையாள மறுப்புங்கிறதே ஒரு தவறானதா தான். இப்போ நீங்க இந்த வரலாறு, அ புத்தகங்கள் அல்லது கணினியில இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க அழிச்சாலும் கூட, ஒருத்தன் உயரமா இருக்கான், ஒருத்தன் குட்டையா இருக்கான், மாற்றுத்திறனாளியா இருக்கான், நான் அதுதான் சொல்றேன். அல்லது நிற அழிக்கலாம் முடியாது. வேறுபாட்டோட இருக்கிறான். அப்போ இப்படி ஒரு பாகுபாடு ஏற்கனவே அது இருக்கிற விஷயம். அத நம்ம இன்னும் ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா. நான் என்ன சொல்றேன், அடையாளத்த நான் இப்ப இந்த வரலாறுகளே நான் ஒரு ஹிட்லரோட ரேஸ்ன்னு அதோட வழித்தோன்றல் வச்சுக்கங்களேன். எனக்கு அந்த வரலாறு தெரிஞ்சா இன்னொன்னு பேசக்கூடிய மொழியே ஒரு மனிதனே ஒரு வரலாறா தான் நிக்கிறான். வரலாற்றோட எச்சம் தான். அதாவது அவனுக்கு மண்டைக்குள்ள அவ்வளவு இது இருக்குது, வரலாறு இருக்குது. அந்த கலாச்சார பின்புலம் இருக்குது. அதை நம்ம ஒழிக்கவே முடியாது. இல்ல இப்போ நெறைய பேர் நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஒரு ஹிட்லரோட ரேஸா இருக்கும் பட்சத்துல, நான் ஹிட்லரோட வரலாற தெரிஞ்சுக்கிட்டு, ஆமா செஞ்சது பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லி நான் மாத்திக்கிறது இருக்குல்ல. அதுதான் ஒரு இணக்கமான சமூகத்துக்கு பொறுமை தவிர, இது ஹிட்லர பத்தி நான் தெரியாம நான் வந்து இல்லங்க நான் புதுமையான ஆளா இருக்கேங்கிறத விட, நான் எனக்கு முன்னோர்களோ, இல்லாட்டி என்னோட இனம் சார்ந்தவர்களோ, இல்லாட்டி சமூகத்தவர்களோ செய்யக்கூடிய தவறுகளையோ, இல்லாட்டி வேறுபாடான ஒரு அதிகார அ ஒரு விஷயத்தையோ உணர்ந்து இல்ல இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் இணக்கமான சமூகத்துக்கு போகுதுன்னு நெனைக்கிறேன். இத பூரா அழிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே எல்லாத்துக்குமே ஒரே வரலாறு அப்படின்னா, அதுல ஒரு இயல்பா இருக்கிறதோ, இல்ல ஒரு தாராளமா இருக்கிறதோ, இல்ல ஒரு தயவோட இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குமான்னே தெரியல. ஏன்னா இதுல என்ன பிரச்சனைனா, அடையாளம் அடையாளம் மற்று போறது விட, அதாவது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, வேட்டை பழங்குடிகளை எல்லாத்தையுமே ஒண்ணு நாகரீகம் ஆக்கிட்டாங்க, இல்லைன்னா நாகரீகம் அவங்கள கைப்பற்றி ஒண்ணு சமூகத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்கள கூலி தொழிலாளரோ, உதிரி தொழிலாளரோ ஒரு சேரியிலேயே கொண்டு போய் அடைச்சிருச்சு. அவங்களால கைப்பற்ற முடியாத ஒரே வேட்டை சமூகம்னா அது மீனவர்கள். அவங்களோட ஏரியாவுக்கு இவங்களால ஒரு கார்பரேட்டால முழுமையா அவங்கள ஆக்குபை பண்ண முடியும். ஏன்னா அவங்க அறியாத ஒரு தளம் கடல். நிலத்தை நீங்க என்ன வேணாலும் கைப்பற்றிடலாம், இது பண்ணிடலாம். ஆனா கடல் அப்படி இல்லை. கடலுங்கிறது அதுக்கான ஒரு மிஸ்டிக்கோட இருக்கு. அந்த கடலோட அவங்களோட உறவுங்கிறது இவங்களால ஒரு கார்பரேட்டால அவங்களால கையாளவே முடியல. அதனாலதான் அவங்கள ஏதோ பண்ணணும்னு நினைக்கி அதை மீறி அவங்க ஏதோ இன்னும் அவங்களோட மரபுகளை விடாம தான் ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க மீனவ சமூகம் எடுத்து செயல்படுறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய நாகரிக வளர்ச்சி, பொருளாதார இதை கட்டமைக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கும் ஒரு ஆதி மனித உலகத்துக்கும் உள்ள ஒரு போராட்டமா தான் இதை எடுக்கணும். அடையாளமா வெறுமனை எடுக்க வேண்டாம். ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் அதான், அவனோட நில இதே இருப்பிடமே கடல். அவனை கடை விட்டு மூவ் பண்ண சொல்றாங்க. அவன் திருப்பி திருப்பி அதை நோக்கிதான் எல்லாமே இதோட நல்லாதான் இருக்குன்னு தெரிஞ்சும் அவனால அதுல மீள முடியல. உங்க அம்மாக்கே தெரியுது கடலை விட்டு வெளியே போனா நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கணும். ஆனா அவனோட வாழ்நிலத்தை விட்டு அவன் வெளியே போக விரும்பல. கடைசியில அது மிகப்பெரிய ஒரு மாஸ்டருக்கு அப்புறம் அவன் ஒரு பெரிய துயர நினைவு எதிர்கொள்ள முடியாம தான் அவன் அதை விட்டு வெளியே போறான். அப்படின்னாலுமே அதே தொழில் தான் பாக்குறான். அவன் அதே கடல் சார்ந்த ஒரு வேலையை தான் பாக்குறான். ஆனா துயரத்தோட பிடியிலேயே என்னமோ அவனால அந்த இதுக்கு பின்ன திரும்ப முடியல. ஆனா நம்ம அதை நோக்கிதான் அந்த புனைவை வைக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் உலகத்துக்கும்
ஒரு ஆதி மனித குணாம்சம் உள்ள ஒரு வேட்டை சமூகத்துக்கும் உள்ள ஒரு முரணாதான் இத பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு கவர்மெண்டும் ஒரு இதுவும் எல்லாருமே ஒழுங்குபடுத்தி ஒரே இதா மாத்த நினைக்கி டைம் அவுட் ஆக போகுது. அடுத்த இதுல கண்டினியூ பண்ணுவோம்னா அடுத்து பச்சையாமைய நம்ம இது பண்ணலாம். அட்மின் கை ரைஸ் பண்ணிருக்காப்ல, அவருக்கு அடுத்து வாய்ப்பு கொடுங்க கொடுங்க. அட்மின் பேர் இருக்கா? அட்மின் தான் போட்டுக்காப்ல. சார் யாரு? நீங்க பேசலாம். பாலா நான் தான் ரைஸ் பண்ணிருந்தேன். சிவா க்ளோஸ் ஆகும், திரும்ப ஓபன் ஆன உடனே லிங்க் திரும்ப கிளிக் பண்ணுங்க. இல்ல இதுக்குள்ள ஒரு லிங்க் இருக்குங்கிறது தான் நான் பாக்குறேன். அந்த